காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். மீட்டிங் அட்டன் பண்றதெல்லாம் எனக்கு அசால்ட். ஒரு நாளைக்கு எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் தெரியுமா? அட் பர்சன் அண்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ். சரியா சரியா, அந்த மீட்டிங் வேற இந்த மீட்டிங் வேற. தறிய பத்தி பேசணும், சேலைய பத்தி பேசணும். முத்துக்காலே ஹே டியூட். என்ன டியூட், ஏன் டென்ஷனா இருக்க? என்ன வேண்டா, கேக்க கேக்க ஓடியாந்தான். பாப்பாக்கா, முத்துக்காலே வெண்ணிலா அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? என்ன டியூட் சொல்ற? ஆமாண்ணே, அவரு எங்க பூ மார்க்கெட் வழியா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு லோடு லாரி அப்படி ஏத்திடுச்சுனே. ஐயோ வீரா, அப்புறம் ஏக்கா நாங்க அங்கக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஆம்புலன்ஸுக்கு போன் போட்டு வர வச்சு அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிட்டோம்க்கா. கபால் என்னை கூட போயிருக்கான். டியூட், எந்த ஹாஸ்பிடல்? என்ன அது தெரியலனே. ஆம்புலன்ஸ்ல அவங்க அப்படியே ஏத்தி அனுப்பி விட்டுட்டு நான் இங்கிட்டு ஓடியாந்தேன் உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு. கபால் கிட்ட போன் இருக்கு, போன் போட்டு கேப்போம்னே, வாங்க போவோம். ஓகே டியூட், கம் ஆன் குயிக். அடே பெரியவனுக்கு ஒரு போன் போட்டு சொல்லுவோமா? நம்ம ஃபர்ஸ்ட் போவோம், அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்கு கால் பண்ணிக்கலாம். சரி வா. கணேசா, நீ அம்மா கிட்ட தகவல் சொல்லிடுறேன்னா நாங்க கிளம்புறோம். அம்மாவை வர சொல்லவா முத்து? நோ வேண்டாம், நாங்க போறோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ அம்மா கிட்ட ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துரு போதும். டியூட் வா. பாப்பா வா. வாடா வாடா. அப்புறம் டியூட், இடுப்புல இருந்து சரியான அடி டியூட். ஒரு கால்ல நல்ல அடி. டாக்டர் என்ன சொல்றாங்க? டாக்டர் இருந்து உள்ள போனவங்க இன்னும் வெளியே வரல. நான் அவரை உள்ள அனுப்பிட்டு இங்கேயே தான் நிக்கிறேன். நீ தான் உடனே வந்துட்டே டியூட். பணம் கட்ட சொன்னாங்க டியூட். என்கிட்ட இருந்த காசை கட்டிட்டேன், மீதி அப்புறமா கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். என்ன பாப்பா இப்படி ஆயிடுச்சு? என்னடா செய்யறது? இப்போ கொஞ்ச நாளா நம்ம ஆஸ்பத்திரியே கதின்னு தாண்டா கிடக்கும். அதான பாப்பா. இப்ப நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜோசியத்தை போய் ஜாதகம் பார்க்கலாம். ஜோசியருக்கே ஒரு பிரச்சனைனா என்னடா செய்யறது? ஆனா உன் வாய்க்கு மட்டும் ஒரு நேரங்காலமே கிடையாது. அதுவா வருதுடா. இப்படி வரிசை ஆள் மாத்தி ஆள் ஆஸ்பத்திரியிலேயே போய் படுத்தா என்னதான்டா பண்றது? முதல்ல வெண்ணிலா மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரியில கிடந்தா, அதுக்கப்புறம் உங்க மைனிக்காரி, இப்ப இவங்க அப்பா. ஆனா தம்பி, நீ ஒண்ணு கவனிச்சியா? தயவு செய்து வாயை மூடிக்கிட்டு இரு, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. இல்ல, இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், வாய் வரைக்கும் வந்துருச்சு. நீ வீட்டுக்கு போ, நான் இருந்து பாத்துக்கிறேன். இல்லடா, இந்த ஒண்ணு மட்டும் சொல்லி தோல. இல்ல, ஆஸ்பத்திரியே கதின்னு கிடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அது எல்லாமே ஒன்னாலதான் நடக்குது. வாயை மூடிக்கிட்டு போறியா? ஆமாடா, வெண்ணிலா மயங்கி விழுந்ததுக்கு காரணமும் நீதான், உன் மைனிக்காரி பெட்ல படுத்ததுக்கு காரணமும் நீதான். சொல்லு. வெண்ணிலா அவங்க அப்பாவை லாரி ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணதும் நான் தான் சொல்லு. அப்படியாடா? பாப்பா உன்னை கொல்ல போறேன். அப்ப அடுத்து நான் பெட்ல படுக்கணுமா? இப்பவே உன்னை பெட்ல படுக்க வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடிச்சு வாயை உடைச்சேன்னு வச்சுக்கோவேன், அப்படியே போய் படுத்துக்குவ. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு ஏதாச்சும் தெரியுதா உனக்கு? இல்லடா, நான் இப்படி பேசினா நீ கொஞ்சம் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருப்பியேன்னு பார்த்தேன். நீ வாயை மூடிக்கிட்டு இரு தாயே, அது போதும். அது முடியாதுடா. அப்ப வீட்டுக்கு போ. நீ தனியா இருப்பேல. அம்மா தாயே, நகலு, நான் போய் பணம் கட்டிட்டு வரேன். அடே வீரா, கபாலி, என்னக்கா? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்ல இடுப்புல இருந்துதான் அடி. பாடி தாங்குமா? ஏக்கா ஏங்கா சும்மா இருங்கக்கா. இல்ல, ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட அவர் ஜாதகத்தை காட்டி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோமாடா. இந்தாங்க பாப்பாக்கா, நீங்க முதல்ல கருப்பண்ணனுக்கு போன போட்டு வர சொல்லுங்க. சரி, பேசாம இருக்கேன். அடே வீரா. என்னக்கா? வெண்ணிலாவுக்கு தகவல் சொல்லியாச்சாடா? ஏக்கா உங்க கூடயே தானக்கா இருக்கேன், நான் எப்படி சொல்லுவேன், நீங்க தான் சொல்லுங்க. என்னடா கட்டிட்டியா? டேய், வெண்ணிலாவுக்கு தகவல் சொல்லணும்லடா. சொல்லணும், ஆனா சொல்லணுமா? அடே சொல்லணும்ல, அவளுக்கு இருக்கிறது ஒரே உரப்பா. ஆண்டவா, இப்ப நிஜமாவே உன் வாயை உடைக்க போறேன். நான் இப்ப என்னடா தப்பா சொன்னேன்? சரி, உங்க அண்ணனுக்கு சொல்லிட்டியா?
சொல்லலக்கா, பார்த்துட்டு சொல்லிக்கலாம். இப்போ அவர் இங்க வந்து என்ன பண்ண போறாரு? நம்மளே சும்மா தான் வெட்டியா நின்னுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஏன் சொல்லலன்னு கேட்பான். அதெல்லாம் கேட்டா நான் சொல்லிக்கிறேன். அவர் இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடந்தது பத்தாதா? இப்போ வச்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் மைனி கூட. நீ வேலையை பாரு. என்ன வேலையை பார்க்க? ஷோ, பேசாம இரு, அதை தான் சொன்னேன். சரிடா. என்ன? ஒண்ணுமில்ல. டீச்சர் வாங்க. என்ன லஞ்சுக்கு போகலையா? நீங்க போகலையா? நான் விரதம் இல்ல டீச்சர். லஞ்ச் டைம்ல கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம அடுத்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார்? இல்ல, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. திருப்பி என்ன கேள்வி கேட்டுட்டு அடுத்து அப்படியே பேச்ச மாத்திட்டீங்க. இன்னைக்கும் செருப்பு போட மறந்துட்டீங்களோ? ஆமா சார், அவசர அவசரமா ஓடி வரேனா மறந்துட்டேன். பஸ் பிடிக்கணும் பாத்தீங்களா, அதனால. உங்கள மாதிரி ஒரு தெருவுலயே ஸ்கூல் இருந்தா நிதானமா நடந்து வரலாம். ஓ, தங்கப்பிள்ளை, உங்களை கொஞ்ச நாள் தள்ளி நிறுத்தி யோசிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு வேலை பார்த்தா நீங்க உங்களையே அறியாம என்ன உங்க பக்கம் இழுக்குறீங்கடா. சார், ஏன் டீச்சர், அவ்வளவு தூரம் செருப்பு இல்லாம நடந்து வர்றது கஷ்டமா இல்லையா? அதுக்கு என்ன சார் செய்யறது? அவசர அவசரமா ஓடி வந்தா இப்படித்தான். பூக்களே, சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். கருப்பா, தங்கப்பிள்ளை வாங்க. டீ கொண்டு வந்தேன். டீ கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு என்ன ரெண்டாவது டீ? பால் கொஞ்சம் மிச்சமா இருந்தது. சரி, அதை ஒருக்க எதுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்போமே, அத்தானுக்காவது ஒரு டீயை போட்டு கொடுப்போமேன்னு எடுத்து போட்டு கொண்டு வந்தேன். போடு. அதனால இன்னைக்கு கருப்பனுக்கு ரெண்டாவது டீயா? ஆமா. ஏங்க, எப்படி இவ்வளவு தரிச்சதுக்குள்ள இவ்வளவு சவுண்டா பாட்டை கேட்டுக்கிட்டு, எப்பா எனக்கு காதெல்லாம் வலிக்குது. பழகி போச்சுடா பிள்ளை. உங்களை யார் இங்க வர சொன்னது? கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன். இப்ப நானே நாடாவில தார மாத்தி விட்டுட்டு உங்களை பார்க்க வரலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இந்தாங்க டீயை குடிச்சிட்டு வேலையை பாருங்க. சரி, நீங்க அந்த பக்கம் போங்கடா, நான் நிப்பாட்டிட்டு வர்றேன். வர்றீங்களா? சரி வாங்க. ஏய் மனே, எங்கடி இருக்க? எங்க இந்த வந்துட்டேன். டீ எங்க வச்சிருந்தேன்லங்க அடுப்படியில, குடிக்கலையா? நீங்க வாங்கடா, சேர்ந்து குடிப்போம். சரி வாங்க. எதுக்குடா காலை ஓயாம கழுவிக்கிட்டே இருக்கீங்க? அது எனக்கு கால்ல கொஞ்சோண்டு தூசி ஒட்டினாலும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கும். அதனாலதான் அங்க தரை இருக்கிற இடத்துக்கு வந்தா பஞ்சா கால்ல ஒட்டுதுலங்க, அதான் கழுவுனேன். அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா அங்க வந்து நிக்கணும்? கூப்பிட்டா நான் வந்துருப்பேன்ல. அந்த தரிச்சத்தத்துல உங்களுக்கு கூப்பிட்டா எப்படிங்க காது கேட்கும்? என் தங்க பிள்ளை வாய் திறந்துதான் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. மனசுல நினைச்சாலே கருப்பை அவங்க முன்னாடி வந்து நின்றுவான். அப்படியாக்கும்? அப்படித்தாக்கும். சரி வாங்க, டீயை குடிப்போம். வாங்க. ஆமா, ஏங்க நான் வரும்போது ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. ஏங்க அந்த மாதிரி புது பாட்டெல்லாம் கூட நீங்க கேப்பீங்களா? தங்க பிள்ளை, புது பாட்டா இருந்தா என்ன, பழைய பாட்டா இருந்தா என்ன, தமிழ் பாட்டுனாலே அழகுதான். இல்ல, இப்ப வர்ற புது பாட்டுல எல்லாம் தமிழ வச்சு எங்க பாட்டு எழுதுறாங்க? ஏன்னா தானே வாய்க்கு வந்ததை தான் போட்டு எழுதுறாங்க. எல்லா பாட்டும் அப்படி இருக்கிறது இல்லடா. இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்க தமிழ் டீச்சர் தானே? தமிழ்ல வருமே ஓரெழுத்து ஒரு மொழி. ஆமா, பல எழுத்துக்கள் சேர்ந்தது ஒரு வார்த்தையாகும். அப்படி இல்லாம ஒரே ஒரு எழுத்து கூட ஒரு வார்த்தையாகும். இப்ப தை அப்படின்னா மாசம், அப்புறம் நம்ம தைக்கிறது, அந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரிதான். அதே மாதிரி இந்த பாட்டுல ஐங்கிற ஒரு எழுத்தை வச்சு முழு பாட்டையே எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா? ஆமாங்க, நானும் கேட்டிருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்குமா? ஐனா அழகு, ஐனா தலைவன், எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? புது பாட்டுல இந்த மாதிரி தமிழை மையமா வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கன்னா அது கண்டிப்பா நம்ம ரசிக்கணும். ரசிக்க மட்டுமா செய்யணும், மதிக்கவும் செய்யணும். சரி வாங்க, ரெண்டு பேரும் ரசிச்சுக்கிட்டே மதிச்சுக்கிட்டே டீயை குடிப்போம். ஓகே, வாங்க போலாம். சார், சாமி, சாமி. டீச்சர். என்ன ரொம்ப நேரமா ஏதோ சிந்தனையிலே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல டீச்சர். காலில் கொஞ்சம் தூசு ஓட்டினா கூட உங்களுக்கு பிடிக்காதுடா. அவ்வளவு தூரம் செருப்பு இல்லாம எப்படிடா பிள்ளை? சாமி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் பேசணும்னு வந்திருக்கேன். நீங்க என்னமோ மேல பார்த்தே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏங்கிட்டயா? என்ன டீச்சர்? எனக்கு ஒரு குழப்பம். தமிழுக்கே குழப்பமா? அப்படியா? அது வேறயா? இல்ல, அது எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு. சரி, என்ன சொல்லுங்க. இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவளுக்கு காலேஜ் டைம்ல ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அதை ஏத்துக்கிற சூழ்நிலையும் இல்ல.
அதனால நீங்க படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்ல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்லிட்டா. சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிச்சு வேலைக்கும் போயிட்டா. இப்போ அவர் வந்து திரும்ப அந்த மாதிரி கேக்குறாரு. இப்போ அந்த பொண்ணு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்டா? இல்ல எனக்கு என்னமோ உங்ககிட்ட இது கேட்கணும்னு தோணுச்சு. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே படிச்சு நல்ல வேலையோட வந்திருக்காருன்னா பிடிச்சிருந்தா ஏத்துக்க வேண்டியதானே? அங்கதான் பிரச்சனை. என்ன டீச்சர்? அந்த பொண்ணுக்கு இப்ப அந்த பொண்ணு மனசுல அவர் இல்லையே. அப்ப இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இல்ல உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு ஒண்ணுமே தோணல. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறதுக்கோ கருத்து சொல்றதுக்கோ நான் ஒரு ஆளே கிடையாது. நீங்க ஒரு தமிழ் டீச்சர், உங்களுக்கு தெரியாததா எனக்கு தெரிய போகுது. நீங்களே உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு இந்த காதல் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அனுபவம் இல்லை டீச்சர். அப்புறம் நான் மட்டும் என்ன கோர்ஸா முடிச்சிட்டு வந்திருக்கேன், எனக்கும் அனுபவம் இல்ல. தங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டங்கள் ஒன்றும் இல்லை. நீங்களே பார்த்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. அப்புறம் நான் மாலை போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி காதல் கத்திரிக்காய் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ். சரி 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 ஓகே. ம். என்ன இப்படி சொல்லிட்டு படக்குன்னு கவுந்துக்கிட்டாரு? ஹலோ அக்கா. ஆமா சொல்லுக்கா, சொல்லு ஃப்ரீதான். என்னக்கா என்னாச்சு, எதுக்கு அழுகுற? ஐயோ என்னக்கா சொல்ற? டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாரா? எந்த ஊருக்கு? அவ்வளவு தூரமா? சரி ஃபோன் போட்டு பார்க்க வேண்டியதானே, ஃபோன் போட்டு பேசு. ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? என்னக்கா இப்படி சொல்ற? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? சரி சரி அழுகாத அழுகாத. சரி நான் சாயங்காலம் வர்றேன், வந்து என்னன்னு பாப்போம். அக்கா அழுகாதக்கா. சரி வைக்கா, அழுகாத அழுகாத, நான் சாயங்காலம் வர்றேன். என்ன? ஆஹா இப்பெல்லாம் வர முடியாது அக்கா, எக்ஸாம் நெருங்குதுக்கா, இப்பெல்லாம் அப்படியெல்லாம் வர முடியாது. நான் சாயங்காலம் வர்றேன், வை. ஆமா அரை பொழுதுல என்ன ஆயிர போகுது? வை வை வை. ம். இவ்வளவு பதட்டமா போன்ல பேசிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது நிமிந்து பார்த்து என்ன ஏதுன்னு கேக்குறாரான்னு பாரு. சாமி, சாமி, நான் இங்க ஒருத்தி போன்ல பதட்டமா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன டீச்சர்? ஏது டீச்சர்? சார் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு போன் வருது, போன்ல டென்ஷனா பேசுறேன், கூட வேலை பாக்குறேன்ல சார், என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்கலாம்ல? நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு விஷயத்துல உங்களை என்னன்னு கேட்டிருக்கேன். நீங்க தான் அது எங்க குடும்ப விஷயம்னு சொல்லி அப்படியே கட் பண்ணிட்டீங்க. அதுக்கு இப்ப பழி வாங்குறீங்களா? அப்படி இல்லை டீச்சர், உங்களோட குடும்ப விஷயம், அதை நான் எப்படி கேட்கறது? ஏற்கனவே ஒரு தடவை கேட்டு நோஸ் கட் ஆனது பத்தாதா? சாரி சாமி. இட்ஸ் ஓகே, உங்களோட ஃபேமிலி மேட்டர், நீங்களே பாத்துக்கோங்க. வெள்ளி மலரே, வெள்ளி மலரே. உங்களுக்கு யார் சார் மிஸ்டு கால் விடுறாங்க? என் தம்பி. தம்பி என்னடா? ப்ரோ வெண்ணிலா அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ஆக்சிடென்டா? என்னடா சொல்ற? ஆமா ப்ரோ, அவரு பூ மார்க்கெட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது லோட் லாரி ஏத்திடுச்சு. நம்ம டியூட்ஸ் தான் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல தான் ப்ரோ இருக்கேன். இப்போ எப்படிடா இருக்காரு? ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் ப்ரோ. நாங்க எல்லாருமே காலையில இருந்து வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம். அதான் உனக்கு சொல்லல, லஞ்ச் டைம்ல சொல்லலான்னு பார்த்தேன். அடே உடனே சொல்லியிருக்க வேண்டாமாடா? இல்ல ப்ரோ, நாங்களே எல்லாரும் வெளியே தான் சும்மா நின்றுட்டு இருக்கோம். நீ வேற எதுக்கு ஒர்க்க விட்டுட்டு வரணும்னு பார்த்தேன். நல்லா பார்த்தடா. சரி இரு நான் வர்றேன். அடி ரொம்ப பலமாடா? காலில் தான் ப்ரோ ரொம்ப அடியாம். வேற பயப்படுறாப்புல எதுவும் இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் இப்ப நர்ஸ் ஒருத்தவங்க வெளியே வந்தாங்க சொன்னாங்க. சரி வெண்ணிலாவுக்கு தகவல் சொல்லியாச்சா? அக்கா பேசுனா ப்ரோ, நான் மதுரையில கேப் புக் பண்ணி அவளை காலேஜ்ல போய் பிக்கப் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து டிராப் பண்ண சொல்லியிருக்கேன். குட். நீ ஸ்கூல் முடிச்சிட்டு வா ப்ரோ, இங்க நான் அக்கா வீரா டியூட் கபாலி டியூட் எல்லாரும் இருக்கோம். நீ இப்போ அர்ஜென்ட்டா இங்க வந்து நின்று ஒன்றும் பண்ண போறது இல்ல. ஸோ நீ ஈவினிங் வா. சரி பாத்துக்கோ. ஓகே, டென்ஷன் ஆயிடாத ப்ரோ. நீ டென்ஷன் ஆகாம இருடா. நான்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகல ப்ரோ. சரி பார்த்து இரு, சாயங்காலம் வர்றேன். ஓகே சரி வை. சார் என்ன சார் ஆச்சு? அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். சார் என்ன சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இவ்வளவு கூலா சொல்றீங்க? போய் பார்க்கணும்ல சார். கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகவே மாட்டேங்கிறீங்க. டென்ஷனா தான் டீச்சர் இருக்கு. நான் அதை வெளியே காமிச்சா என் தம்பி ரொம்ப பயந்துருவான்.
அப்ப இப்ப போக போறது இல்லையா? சாயங்காலமா போக போறீங்க? இல்ல இந்த இப்பதான் கிளம்ப போறேன். அப்புறம் அவர்கிட்ட அப்படி சொன்னீங்க? அதான் சொன்னனே டீச்சர், நான் பதறனா அவன் ரொம்ப பதறுவான். சார் நானும் வரட்டுமா? பர்மிஷன் கேட்டு பாப்போம், கொடுத்தாங்கன்னா வாங்க. வாங்க சார் போவோம். டேய் தம்பி, ஏதாவது குடிக்கிறியாடா? என்னத்துக்கு? நானா பெட்ல படுத்திருக்கேன், பேசாம வாய மூடிட்டு இரு. எப்பா எப்பா என்னப்பா ஆச்சு? எப்பா எப்பா ஏக்கா அழுகாதீங்கக்கா, ஒண்ணுமில்ல அப்பாவுக்கு. ஏக்கா உள்ள விட மாட்டாங்கக்கா, நாங்களே காலையில இருந்து இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். என்னாச்சு எங்க அப்பாவுக்கு? ஒண்ணுமில்லக்கா, எங்க பூ மார்க்கெட் வழியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு லாரி மோதிருச்சு. எப்படி நடந்தது? அவர் ஓரமா தானே போவாரு. அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காம கிராஸ் பண்ணிட்டாரு உலகா. ரொம்ப அடிபட்டுருச்சா? அழுதாரு, அவளுக்கு வலிச்சதா? ஏக்கா நீங்க அழுகாதீங்கக்கா, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. காலில் தான் அடி. கால் அடியா? சும்மாவே எங்க அப்பா கால் வலிக்குதுன்னு சொல்லுவாரு, நடக்கவே முடியல பாரு. நம்ம எப்படி நடப்பாரு? எப்பா நிலா அழாத. முத்து, எங்க அப்பாவை பாத்தீங்களா முத்து? நிலா அழாத, அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. அவருக்கு வலிச்சிருக்கும்ல முத்து, ரொம்ப அழுதுட்டாரா? ஒன்னும் இல்ல சரியா போகும். என்ன வெண்ணிலா அழுகாத பிள்ள, ஒன்னும் ஆகாது அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை உடம்புல, எப்படி ஆபரேஷனை தாங்குவாரு? ஒன்னும் இல்ல நிலா, அவர் நல்லா ஆயிடுவாரு, நீ அழாத.